ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ரொம்ப டேஸ்டான பிரிஞ்சால் சிக்கன் தான் செய்ய போகிறோம். பிரிஞ்சால்னா வெங்காயம் தானேப்பா. வெங்காய சிக்கன் செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு, அதாவது 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாங்கி மஞ்சள் பொடி போட்டு ஒரு 5-6 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுருங்க. சீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டு மிளகாய்த்தூள் தனியாக கலந்தது அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஆயில் போட்டுட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. குழம்பு ஊற்றுறது போல் அதிகமான தண்ணியெல்லாம் சேர்த்துடாதீங்க. நம்ம இதை நல்ல ஒரு கிரேவியாக ட்ரையாக பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நல்லா பூ போல் வெந்துடும். ஆயில் போட்டிருக்கோம்ல. இப்போ நல்லா வேக வச்சுட்டே இருக்கோம். கொஞ்சமாக வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் பொறுத்து நீங்கள் திறந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சிக்கன் வெந்து இப்போவே போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றது போல் அருமையாக கமகமன்னு வாசனையோடு இருக்குது. சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் விதவிதமாக செய்யலாம். ஆனால் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துடுச்சான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஃபேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. சோம்பு எப்போவுமே நான்வெஜ்ஜில் சேர்க்குறது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சால் சிக்கனுக்கு பிரிஞ்சால் நல்லா வதக்கணும். அதாவது இது கலர் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்ல பொன்னிறமாக வறுத்துருக்கு பாருங்கள். இது போல் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சிக்கன் செய்து வச்சுருக்கோம்ல, அது லைட்டாக ஹீட்டில் இருக்குது. கொஞ்சம் மிளகு பொடியை அதில் தூவி விட்டுட்டு கொத்தமல்லி இலை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்லப்பா. நம்ம வீட்டில் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு அழகாக சமைச்சிடலாம். டேஸ்டான பிரிஞ்சால் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பிரிஞ்சால் என்ன சேர்க்கலையேன்னு பார்க்குறீங்களா? இதோ இப்போ சேர்த்துட்றேன். வதக்கி வச்சுருக்க பிரிஞ்சால் எடுத்து இது மேலே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டு அப்படியே பரிமாறிக்கணும். ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். சிக்கன் சாப்பிட்டா எனக்கு சூடாயிடுன்னு சொல்கிறவங்க கூட இதை நம்பி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சிக்கன் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.